வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு காயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் இருக்க பையர் செல்லர்ஸ் இவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நான் இப்போ சொல்ல போகிற ப்ராப்ளமாக எக்கச்சக்கமாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஒரு சப்போர்ட்டில் பை பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த சப்போர்ட்டில் மார்க்கெட் உங்களோட ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிவிட்டு உங்களோட டார்கெட் ரீச் பண்ணியிருக்கும். இல்லை ஒரு ரெசிஸ்டன்ட் லெவலில் நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு திரும்ப உங்கள் டார்கெட்டை ரீச் பண்ணியிருக்கும். இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா, உங்கள் ஸ்டாப் லாஸை அர்ன் பண்ணியிருக்கும். இப்போ நீங்கள் என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டில் எங்கே அதிகமாக ஸ்டாப் லாஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் அர்ன் பண்ண பிறகு நீங்கள் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகுனீங்க அப்படின்னா உங்களோட ட்ரேடிங் செட்டப்போட வின்னிங் ரேஷியோங்கிறது அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம், மார்க்கெட்டில் எப்படியெல்லாம் லிக்விடிட்டி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, இந்த ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன மாதிரியெல்லாம் டூல் மார்க்கெட்டில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ரௌசரில் கோயின் கிளாஸ்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெப்சைட்டுக்குள்ளே உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிக்விடேஷன் ஒரு விஷயம் இருக்கும். ரைட், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்குள்ளே உங்களுக்கு மார்க்கெட்டோட டோட்டல் லிக்விடேஷன் லாஸ்ட் 24 ஹவர்ஸில் லாஸ்ட் 1 வீக்கில் எந்த நமக்கு லோங்கா இல்லை ஷார்ட்டாக எந்த பக்கம் அதிகமாக லிக்விடேஷன் ஆகியிருக்கிறத பார்த்துக்கலாம். ரைட், அடுத்து இதுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த லிக்விடேஷன் ஹீட் மேப்னு ஒருத்தர் இருக்கார். ரைட், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணியாச்சு. இப்போ இதை கிளிக் பண்ண பிறகு மார்க்கெட்டில் நமக்கு எந்த இடத்துல அதிகமாக லிக்விடிட்டி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு இந்த கலர் க்ரீன் ஒரு எல்லோ கலர் பாரில் காட்டும். இந்த இடத்துல பர்பிள் கலர் மாதிரி இருக்குது. சார்ட்லேயும் பாருங்கள் பர்பிள் கலர் இருக்குது. அதே இடத்துல லைட்டாக ஒரு ப்ளூ கலர் இருக்கா, அதே கலர் இந்த மார்க்கெட்லேயும் இருக்குது. அப்புறம் ஒரு க்ரீன் கலர் மாதிரி இருக்குது. ரைட், அதே க்ரீன் கலர் மார்க்கெட்லேயும் இருக்குது. எல்லோ கலர் இருக்குது, எல்லோ கலரும் இருக்குது. இப்போ இந்த பார் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, மார்க்கெட்டில் இருக்க லிக்விடேஷன் லெவலில் சொல்லுது. இங்கே அதாவது எல்லோ கலர் இருந்தால் அங்கே ஹையாக இருக்கும், இந்த மாதிரி பர்பிள் கலர் மாதிரி இருந்தால் அங்கே கம்மியாக இருக்கும். சரியா, இப்போ மார்க்கெட்டில் அதிகமாக இப்போ எவ்வளோ லிக்விடிட்டி இருக்குன்னா 40.22 மில்லியன் இருக்குது. சரியா, இப்போ நம்ம எல்லோ கலரில் இருக்குது. இது நம்ம இதை ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த சார்ட்டுக்குள்ளே அதிகமாக எல்லோ கலர் எங்கே இருக்கோ அங்கே தான் அந்த லிக்விடிட்டி இருக்குது. நம்ம இந்த இடத்துக்கு கூட்டு போகிறேன். 40.23 மில்லியன் இருக்குது. இந்த இடத்துல 40.23 மில்லியன் இருக்குது. இது சில நேரம் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா மாறுமா இருக்கும் லைவ் மார்க்கெட்னால. சரியா, ரைட், அப்போ இந்த லெவலில் நீங்கள் எக்ஸாக்டாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் லிக்விடேஷன் மெப்னு ஒன்று இருக்குது. இதை டிக் பண்ணிக்கோங்க. ரைட், டிக் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த இடத்துல இது எல்லாமே லாங் லிக்விடேஷனாக இருக்கும், இது எல்லாமே ஷார்ட் லிக்விடேஷனாக இருக்கும். சரியா, இந்த இடத்துல நமக்கு எல்லோ கலர் பார் எங்கே அதிகமாக பெருசாக இருக்கோ லென்த்தாக இருக்கோ அந்த இடத்துல தான் நமக்கு அதிகமான லிக்விடிட்டி இருக்குன்னு அர்த்தம். அப்போ இப்போ பிட்காயின் சார்ட்டில் நமக்கு செல் சைட் லிக்விடிட்டியும் அதிகமாக இருக்குது, இங்கே பை பக்கம் இருக்க லிக்விடிட்டியும் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் அனலைஸ் பண்ணுற கோயினுக்கு பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல பைனான்ஸ் BTC அப்படின்ட்டு இருக்கா, பெர்பெச்சுவல் அப்படின்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன கோயினுக்கு பார்க்க போகிறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொலானான்னு வச்சுப்போம். ரைட், அந்த கோயின் பேரை போட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சாக வரும். நீங்கள் என்ன எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கோங்க. நம்ம மோஸ்ட்டாக பைனான்ஸ் யூஸ் பண்ணோம், அதனால் பைனான்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு இங்கே எவ்வளோ அதிகமாக லிக்விடிட்டி இருக்குது, 4.05. சரியா, இப்போ நமக்கு இந்த இடத்துல இருக்க பாரை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட்டில் தெரிஞ்சிடும். இப்போ நமக்கு இந்த இடத்துல பார்ப்போம் எங்கன்னா இந்த லெவலில் நமக்கு இங்கே இருக்கிறது 4.05. இந்த இடத்துல மார்க்கெட் எங்கோ எல்லோ கலர் அதிகமாக இருக்கோ அங்கே தான் நமக்கு இந்த லிக்விடிட்டிங்கிறது அதிகமாக இருக்கும். ரைட், அப்போ இந்த இடத்துல 3.83 3.29 ரைட், இல்லைன்னா நீங்கள் லென்த்தாக இருக்க பாரை யூஸ் பண்ணிக்கலாம். 3.29. ரைட், அன்னளவாக நமக்கு இதோட ஒப்பிடும்போது இங்கே தான் லிக்விடிட்டிங்கிறது அதிகமாக இருக்குது. அப்போ மார்க்கெட் என்ன செய்யலாம், இந்த லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ண $72 வரைக்கும் இப்போ இந்த சொலானா மார்க்கெட்டுங்கிறது வரலாம். அப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுவோம். மார்க்கெட் இந்த லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ண போகிறதுக்கு மார்க்கெட்டுக்குள்ளே எப்படியெல்லாம்
ட்ரெண்டுங்கிறது சேஞ்ச் ஆகுது, மார்க்கெட் என்ன மாதிரி மொமெண்டம்லாம் தருது அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். இங்கே நீங்கள் டைம் ஃப்ரேமே ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். 24 hours, 48 hours, இல்லை 12 hours. நீங்கள் என்ன டைப்பில் ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த டைப்பில் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ நீங்கள் அந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு 12 hours 1.80 மில்லியன் லிக்விடேஷன் இருக்குது. இப்போ நமக்கு அதிகமாக எல்லோ கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த லெவல், இந்த பக்கம் நமக்கு அதிகமாக லென்த்தில் இருக்குது இந்த லெவல். பார்த்தீங்கன்னா லிக்விடேஷன் லிவரேஜ் நம்ம காட்டும் 1.80 மில்லியன் காட்டுது. அதே மாதிரி இதுவும் அதிகமாக இருக்குது. அப்போ மார்க்கெட் என்ன செய்யலாம், இதை கலெக்ட் பண்ண கீழே டம்ப் ஆகலாம். இப்போ நம்ம இப்படி தான் இந்த லிக்விடேஷன் ஹீட் மேப்பை சூஸ் பண்ணி மார்க்கெட்டில் எங்கே அதிகமாக லிக்விடிட்டி இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணும். இப்போ உங்களுக்கு இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி மார்க்கெட் எப்படி அனலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு சார்ட் எடுத்து அந்த சார்ட்டை அனலைஸ் பண்ணி இதையும் நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம்.